ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நூலா எடுத்துட்டு அந்த நூல்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 7 வீடியோ. ஸோ இந்த பார்ட் 7 வீடியோல நம்ம சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் உள்ளன. ஸோ கடவுள் வாழ்த்தோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 97 வெண்பாக்கள் வந்து இருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கும்? ஸோ பஞ்சமூலம் அப்படின்றது 5 வேர்களை குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். ஸோ சமண சமயம். அடுத்த கேள்வி, 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்ன? ஸோ தூதுவளை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க, மற்ற 3மே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுத்துக்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அடுத்த கேள்வி, அதுவும் ஒரு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே என்ன பார்த்தோமோ அதே தான் உங்களுக்கு இங்கே இருக்கு. ஸோ எதுக்காக ரிப்பீட்டேஷன் இருந்தாலும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை தடவை அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நம்ம மேக்ஸிமம் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே அதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுத்துக்க தான். இதில் வந்து நூல்களும் நூல்களை இயற்றியவர்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ திரிகடிகம் அப்படின்றத பார்த்தோம்னா நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் மொழியார், பழமொழி 400 அப்படின்னு பார்த்தோம்னா முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் யார் இயற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். அடுத்த கேள்வி, கூற்று கொடுத்துட்டு இதுல பொருத்தமில்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும்தான் வந்து பொருத்தமில்லாதது, மிச்சம் எல்லாமே வந்து கரெக்ட் தான். அடுத்த கேள்வி, 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். அடுத்த கேள்வி, இதுவுமே வந்து பொறுத்துக்க. ஸோ நம்ம மேலே 2 தடவை பார்த்தோம், அதே தான் இங்கேயுமே கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, நூலின் 97 வெண்பாக்களிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்களை கொண்டது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். அடுத்த கேள்வி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூலோட பேரும் கொடுக்கல, அதை பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் வெறுமனே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மூலிகை எல்லாமே வந்துச்சு அப்படின்னா, அந்த 5 மூலிகைகள் எல்லாமே வந்துச்சுன்னா அதை வந்து வேற வச்சு தான் சொன்னது, அது சிறுபஞ்ச மூலம் அந்த நூல் அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி, பொறுத்துக. திரிகடிகம் அதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். ஏலாதி கணித மேதாவியார், நான்மணி கடிகை விளம்பினாகனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன். அடுத்த கேள்வி, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதற்கான விடை சிறுபஞ்ச மூலம். இதுவுமே அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம், மொத்தம் 97. அடுத்த கேள்வி, இதுவுமே இப்போதான் நம்ம பார்த்தோம், நூல்களும் ஆசிரியரோட பெயர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, பாடல்களும் பாடல்களை இயற்றிய ஆசிரியர்களும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம், அது வந்து கல்கி எழுதினாருன்றது தான் தவறானது. அடுத்த கேள்வி, காரியாசன் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். ஸோ இதுக்கான விட என்ன அப்படின்னா கணித மேதாவியரோட சாலை மாணாக்கர் ஆவார். அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறுபஞ்சம் மூலம் நூலில் இருக்கக்கூடிய செய்யுள் வழிகள்ல இருந்து இந்த மாதிரி கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம 2 லைன் வந்து நம்ம மேலே பார்த்தோம். கண்வனப்பு அப்படின்னா அதுக்கு கண்ணோட்டம் அப்படின்றது விடை, எண்வனப்பு இத்துணையாம் அப்படின்றது விடை, பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் அப்படின்றது விடை, கால்வனப்பு அப்படின்னா செல்லாமை அப்படின்றது விடை. ஸோ இதில் 1 2 தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இதில் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமைன்ற வார்த்தை அடிக்கடி நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அது 2ம் தெரியுது, மற்ற 2ம் தான் நமக்கு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னாலே நம்ம பண்ணிடலாம். ஸோ அடுத்த கேள்வி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே அடிகள் கொடுத்து எந்த நூல்களை இடம்பெற்றது அப்படின்னு கேட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வடிகள் கொடுத்து இந்த வரிகளை வந்து எழுதினவர் யார், பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை வந்து காரியாசன்.